ஹை கைஸ் உங்கள் ஜி முஸ்தபலா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒன்று பாலியல் ரீதியாக இருக்கும், இல்லைன்னா அந்த தற்கொலைக்கு வந்து பாதிக்கப்படுற மாதிரி வந்து நிறைய வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம போன வாரத்தில் போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். இப்போ நேற்று வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கு கிண்டலாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. தற்கொலையா இல்லை வந்து பார்த்தோன்னா இல்லை வந்து கொலையான்றது வந்து பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க தரப்பு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி என்னென்னு பேச போகலாம். ஜிஎம்எஸ் நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வந்து வேறு லொக்கேஷன் வந்து ஏன் ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேறு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்க்கு வந்தோம். வந்த இடத்துல சரி இந்த மாதிரி நடந்துருச்சு, கண்டிப்பாக வந்து இதை பற்றி நம்ம பேசணுமே அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். இது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த ரேகிங்ன்றது வந்து காலேஜ் காலகட்டத்தில் இந்த 90s 90s வந்து பார்த்தோன்னா அதிகமாக படியாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக அந்த ராகிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சட்டங்களை கொண்டு வந்து அதுக்கெலாம் வந்து வழிமுறைப்படுத்தி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு சில கல்லூரியில் நடந்துட்டு இருக்குது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை வந்து கல்வி தரப்பிலாகட்டும், அரசு தரப்பிலாகட்டும், போலீஸ் தரப்பிலாகட்டும் அதுக்கான விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் மேலப்பட்டம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி வந்து இருக்குது, தனியார் பள்ளி. அந்த தனியார் பள்ளியிலே வந்து பார்த்தோன்னா விடுதி இருக்குது. அங்கே நடந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து கதறி பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அந்த பெண்மணி அவங்க சொல்கிறது வந்து நம்ம கொஞ்சமாச்சும் காத்து கொடுத்து கேட்கணும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மகள் வந்து 9th படிக்கிறாங்க. என்னோடய 2வது மகள் அவங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மகள் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை, ஹாஸ்டலில் நடக்கிற விஷயங்கள் க்ளீனாக இல்லைனாலும் எங்கள் குரல் கொடுத்து பேசுவாங்க. சாப்பாட்டில் வந்து குறையினாலும் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருமே அது வந்து வாஸ்தவான விஷயம் தான். ஏன்னா வந்து ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 100% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து கேள்வின்றது கேட்கணும், கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது வந்து தீர்வுன்றது கிடைக்கும். அந்த பெண் வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தா சண்டை கொஞ்சம் பெருசாகுது. பெருசானதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டில் சொல்கிறாங்க. அம்மா வந்து கரெக்டாக தானே கேட்குறாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் மேல் வந்து பார்த்தோன்னா தவறான கண்ணோட்டத்தில் தவறான வார்த்தைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, உங்களோட பெண் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வச்சுருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டே சொல்கிறாங்க. அப்படி என்னோட மகள் வந்து போனோம் அந்த மாதிரி லெட்டரோ ஏதாச்சும் கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா எவிடன்ஸை காட்டுங்க, நடுங்க. நான் வந்து அது என்ன என் மகள் வந்து கூட்டிகிட்டு போனால் கூட உடனே கூப்பிட்டு போகிறேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விடுதியில் வந்து அந்த பெண்ணை வச்சுருக்க அந்த சூட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உடச்செடுக்கிறாங்க. பூட்டு லாக் பண்ணியிருக்க இது வந்து உடச்செடுக்கிறாங்க. உடச்செடுக்கும் போது பார்த்தோன்னா அவங்களோட அந்த பெண்ணோட துணி மட்டும் தான் இருக்குது அந்த சூட் கேஸில். அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுறாங்க. சரி, வித்யாவோட மகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இளைய மகள் இறந்துட்டான்னு சொல்கிறாங்களா, அவங்க வந்து ஹேர் கட் வந்து பண்ணுறாங்க. ஹேர் கட் பண்ணுறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ லேடிஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு ஹேர் கட் பண்ணாங்க. இது பள்ளி படிக்கிற பெண் வந்து பார்த்தோன்னா ஹேர் கட் வந்து பார்த்தோன்னா பேபி கட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஹாபியாக இருக்கலாம், இல்லைனா இப்போ பேருக்கு ஸ்டைலாக இருக்கணும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்றது ஒரு எண்ணத்தில் கூட அது மாதிரி செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் விடுதியில் வந்து அந்த ராகிங்ன்றது வந்து அந்த வெளியே வருது. எப்படின்னா, நீ வந்து ஒரு பெண்ணே கிடையாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா அரவாணி அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் வந்து அவங்க மனசில் ராகிங் பண்ணுற மனசில் வச்சுட்டு நீ வந்து இந்த பெண் உறுப்பை வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தையெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. பாத்ரூமெல்லாம் போகும்போது காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குடும்பப்போனே சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த பெண் வந்து பார்த்தோன்னா மனசில் வந்து வச்சுட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் வந்து ஆளாகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆளாயினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து தற்கொலை வந்து பாத்ரூமில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டிங்கன்னா, சக மாணவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய யூனிஃபார்ம் வந்து துவைக்கல, திருடு போச்சு இருக்குதுலாம், அதனால் வந்து துவைச்சிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கு போட்டுட்டான்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நகராட்சிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்துக்கு எடுத்து போகிறாங்க.
கடலூர் மாவட்டத்திட்ட போய் வந்து சிகிச்சை பெறாங்க. சிகிச்சை சிகிச்சை போகணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற விஷயத்தை வந்து தெரிய வருது. இப்போ இதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி கேட்டது ஒரு குத்தமானன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, கரெக்டான விஷயம். அதே மாதிரி என்னோட மகள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏர் கட் பண்ணது என்ன, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தவறு இருக்குது? ஆல்ரெடி வந்து என்னோட மகள் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பட் வந்து அதுக்கான சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அப்பயே கேட்டிருந்தா என்னோட மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. என்னோட மகள் வந்து உயிரோடு இருப்பா அப்படின்றதுனால தான் நல்லா படிக்கட்டும், நல்லா வளரட்டும்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து ஹாஸ்டலில் விட்டு தங்கினேன். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறது பக்கத்து டிஸ்ட்ரிக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறனால தானே பள்ளியிலே இருக்கிறது வந்து நாங்கள் விட்டுட்டு போனோம் அப்படின்ற விஷயத்தில் சொல்லி அவங்க வந்து கதறாங்க. மிகப்பெரிய ஒரு மன கஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல வரணும். அதே மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகிங்ன்றது வந்து முழுமையாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் பல செயல்பாடுகளை வந்து கொண்டு வந்தாலையும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த ராகிங்ன்றதுனால என்ன வந்து சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நிறைய அனுபவங்கள் வந்து பார்த்தோன்னா, நானே ஒரு முறை காலேஜில் வந்து இந்த சீனியர்ஸ்லாம் ராகிங் பண்ணாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அப்படியே வெறுத்து போயிடும். இந்த வாழ்க்கையே என்னடா அப்படிலாம் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் அது மீறி வெளியே வந்துட்டுங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இந்த ராகிங் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்றுக்குள்ள ஒற்றுமையை வந்து வளர்த்துக்கணும், அவங்களோட நட்பை வந்து வளர்த்துக்கணும், அவங்களோட வந்து மதிப்பு வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என்னடா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தொண்டா இருக்குது. அடுத்து நிறைய பேர் இதுக்காகவே கல்லூரிக்கு போகாமல் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. போகாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. நிறைய பேர் பயத்திலே இருந்திருக்காங்கன்றது தான் சொல்ல வரணும். நம்மளோட அப்பா அம்மா ஆகட்டும், நம்மளுடைய அண்ணன் அக்காங்களாகட்டும், அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து காலேஜ் போகிற டைமில் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குது, இந்த மாதிரி சந்திச்சோங்க அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது காலேஜுக்கே போக வேண்டாம் அப்படின்ற நிலைமைலாம் நிறைய பேர் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு வருதுன்னு தான் சொல்ல வரணும். பாலியல் விடிஞ்சால் பாலியல் வழக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாமே ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்கி போச்சு. ஸ்ரீமதி கேஸ் வந்து கூட வந்து முடியல, பள்ளி நிர்வாகத்தில் வந்து இறந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா விடுதியில் வந்து இன்னொரு பெண் வந்து இறந்துருக்குறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கனால பார்க்கும்போது நம்ம வந்து பின்னோக்கி தான் போகிறோம், வளர்ந்து போகலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த பெற்றோர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். ஆனால் பட் வந்து அதுக்கான விசாரணை கூட நாங்கள் வந்து சந்தேக பேரில் வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்காக விசாரணை கூட மேற்கொள்ளல. ஏன்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்குன்னு எல்லாம் என்கொயரி சொல்கிறோம். நீங்கள் வந்து விசாரிங்க, எல்லா பக்கம் விசாரிங்க. இப்போ வந்து பெற்றோர் பக்கம் விசாரிங்க, அதுக்கப்புறம் பள்ளி பக்கம் விசாரிங்க, விடுதலை இருக்கிறவங்களையும் அதை விசாரிச்சிங்கன்னா ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க பேசுகிறாங்க. அவங்களோட ஏன்னா வந்து பொருளில் வந்து அவங்க போயிடுச்சு, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளும் பேசுகிறோம், குரல் கொடுத்து பேசுகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களோட குழந்தைகள் யாருன்னா இருக்காங்க, இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க, முகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு கவுன்சிலிங்ன்றது வந்து கொஞ்சம் கொடுங்க. கவுன்சிலிங்ன்றது உங்களால் இதனாலே நல்ல ஒரு கவுன்சிலிங் டாக்டரை பார்த்து அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரிலேருந்து மீறி வந்துட்டு இந்த பிரச்சனைலேருந்து சால்வ் ஆகுவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக வந்து தற்கொலைன்றது வந்து பார்த்தோன்னா ஆயுதமாக கேட்டிங்கன்னா ஆயுதம் கிடையாது. அது மீண்டும் வந்து நம்ம வந்து ஒரு சாதனை வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து யார் உங்களை கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கும் பெருமை, உங்களோட பெற்றோருக்கும் பெருமை. எடுத்த உடனே நம்ம வந்து தற்கொலை தான் முதல் ஆயுதம் அப்படின்றது எடுக்காத, உங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்தி அதை வந்து ஒரு ஆயுதமாக உருவாக்குங்க அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னு புரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.